Student, 12th standard chapter 5 exercise 5.4 sum number 8. If the normal at the point T1 and the parabola y square equal to 4x meet the parabola again at the point T2, then prove that T2 equal to minus of T1 plus 2 by T1 வெரிஃபை பண்ணிக்கிறாங்க. ஒரு பேரபலா இருக்கு, நமக்கு இதான் பேரபலா y axis x. இந்த பேரபலா நமக்கு ஒரு டேஞ்சன்ட் ஃபார்ம்ல, நமக்கு இதான் டேஞ்சன்ட் T1. T1 பாயிண்ட்டுக்கு நான் நமக்கு மீட் த பேரபலா ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணுது, ஓகே, ஒரு லைனு மீட் பண்ணுது, ஓகே, T2 என்ற பாயிண்ட்ல மீட் பண்ணும்போது நமக்கு அந்த வேல்யூ அட் த பாயிண்ட், அந்த T2 பாயிண்ட் மைனஸ் ஆஃப் T2 ஈக்குவல் நமக்கு இந்த T2 ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் T1 பிளஸ் 2 பை T2 வந்து செக் பண்ண சொல்றாங்க. ஓகே, இப்போ நமக்கு T2 வச்சு நம்மனா பேராமீட்டர் நமக்கு A T2 ஸ்கொயர் கமா 2A T2 இந்த இதோட பேராமீட்டர் ஃபார்ம் தெரியும். ஓகே, இது பேரபலோட y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4AX பேரபலா. இது மீட் பண்ற, இதான் மீட் பண்ற, ரெண்டு பாயிண்ட்டுக்கும் மீட் பண்ற லைன். மீட் பண்ணுறது T2 ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் T1 பிளஸ் 2 பை T2 ரிவ்யூ பண்ண சொல்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு நார்மல் செக் பண்றாங்க. நார்மல் டேஞ்சன்ட் தெரியும் நமக்கு. இப்போ நார்மல் ஈக்குவேஷன் அதே சேம் ஈக்குவேஷன் நார்மல் y பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ATQ பிளஸ் 2AT. இப்போ T1 வச்சு நார்மல் ஈக்குவேஷன் வரும். இந்த T இருக்கிறதெல்லாம் T1 யூஸ் பண்ணிக்க. y பிளஸ் எக்ஸ் T1 AT1Q பிளஸ் 2AT1. இந்த நார்மல் ஈக்குவேஷன் மேலே தான் இந்த நார்மல் ஈக்குவேஷன் மேலே தான் பாயிண்ட் T2 என்ற பாயிண்ட் இந்த பேராமெட்ரிக் ஃபார்ம் இருக்குது, பேரபலா மேலே இருக்குது. நமக்கு இந்த பேரபலா மேலே நம்ம பாயிண்ட் இருந்தாவே இந்த பேரபலாவுக்கு நம்ம என்ன வரும், இந்த பாயிண்ட் எடுத்து இந்த நார்மல் மேலே சப்ஜெக்ட் பண்ணலாம். இப்போ என்ன வரும், இது எக்ஸ் பாயிண்ட்டு, இது ஒய் பாயிண்ட்டு. இப்போ சப்ஜெக்ட் பண்ண எக்ஸுக்கு 280, அப்போ ஒய்க்கு என்ன வரும், ஒய்க்கு 280 டு எக்ஸுக்கு AT2 ஸ்கொயர். இந்த T1 அப்படியே இருக்கும், இந்த T1 டெம்ஸ் அப்படியே இருக்கும், இந்த டெம்ஸ் அப்படியே இருக்கும். இப்போ ஏலாம் ஒன் சைடு, ரெம்மிலாம் ஒன் சைடு கொண்டு போங்க. AT1 T2 இந்த டேர்ம்ஸ் இருக்கட்டும். இந்த AT1 கியூப் தான் மைனஸ் ஆகிடும். இந்த சைடு போனால் 2 டேர்ம்ஸ்லாம் இந்த சைடு கொண்டு போயிடுங்க. இந்த 2 டேர்ம்ஸ்ல என்ன காமன், A காமனாக எடுக்கலாம், T1 மட்டும் காமனாக எடுக்கலாம். அப்போ ரெம்மி என்ன இருக்கும், இந்த T2 ஸ்கொயர் இருக்கும், மைனஸ் ஒரு T1 காமனாக எடுத்துட்டா இந்த T1 ஸ்கொயர் இருக்கும், ஈக்குவல் டு இந்த 2A மட்டும் காமனாக எடுத்துட்டா T1 மைனஸ் T2. இப்போ 2 சைடு நமக்கு என்ன நமக்கு இந்த A வந்து கேன்சல் பண்ணிடலாம். அப்போ T1 வந்து A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர்னா ஃபார்முலா A பிளஸ் B இன்டு A மைனஸ் B. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இங்கே T2 மைனஸ் T1 இங்கே என்ன T1 மைனஸ். அப்போ நாங்கள் T2 மைனஸ் T1 இல்லை ரெண்டுலேயும் ஒரு மைனஸ் வெளியே எடுத்துட்டோம்னா இது T2 ப்ளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகிடும். ஏன் இதையும் கேன்சல் பண்ணதுக்காக நமக்கு. அப்போ நெக்ஸ்ட்டு இது ரெண்டுலேயும் காமனாக வெளியே எடுத்துடா. அப்போ மைனஸ் இங்கே 2 இருக்கும். அப்போ T2 மைனஸ் T1 மல்டிப்ளை பண்ணுறோம், மைனஸ் T1 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் T1. ஓகே, அப்போ நெக்ஸ்ட்டு இந்த T1 மைனஸ் இது நான் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைன் இருக்கும் நமக்கு இந்த T1க்கு என்ன வரும், டிவைட் ஆகிடும். அப்போ T1 ப்ளஸ் T2 ஈக்குவல் டு மைனஸ் 2 பை இந்த T1 மல்டிபிளிட்டிங்க டிவைட் ஆகிடும். T1 என்ன T2 ஈக்குவல் தான் ஃபங்க்ஷன் வேணும். இந்த T1 வந்து என்ன சரி கொண்டு போனால் மைனஸ் T1. இந்த 2 டைம்ஸில் என்ன வரும், மைனஸ் ஃபேக்டர் காமனாக எடுத்துட்டா 2 பை T1 ப்ளஸ் T1. ரிசல்ட் நமக்கு வந்துச்சு நமக்கு. ஓகே, ஹென்ஸ் ரூட். இதுதான் நமக்கு ஃபைனல் ரிசல்ட். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 7th கொஸ்டினும் 8th கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். ஆர் 3 மார்க் கொஸ்டின் கூட கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ.